நாட்டில் உள்ள அரச மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எதிர்ப்பு போராட்டங்களை ஆரம்பித்துள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் 36வது அணி மாணவர்கள் சத்தியகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் உள்ள ஒரே மருத்துவ பீடமாகிய யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மாணவர்கள் இன்று போராட்டத்தை ஆரம்பித்தனர். தனியார் மருத்துவக் கல்லூரியினால் நாட்டின் சாதாரண மக்களுக்கும் சுகாதாரத்துறைக்கும் ஏற்பட போகும் பாதிப்பு தொடர்பாக மக்களுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முதல் கட்டமாக நாங்கள் இப்போ இந்த ஒரு கிழமைக்கு வகுப்பு பகிஷ்கரிப்பை செய்து கொண்டு அதுக்கு சமாந்தரமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஊற்ற நடவடிக்கையும் செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வோம்ன்றதை எல்லா மற்ற பல்கலைக்கழக மருத்துவ மாணவர் ஒன்றியம் மற்ற இது சம்பந்தம் அமைக்கப்பட்டிருக்கிற செயற்குழு என்ன முடிவு எடுக்குதோ நாங்களும் அவையும் எல்லாரும் கலந்துரையாடி அடுத்த கட்டமாக என்ன மாதிரி இதுக்கான நகர்வுகளை செய்கிறன்றதை பற்றி தீர்மானிப்போம். இப்போதைக்கு இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லா பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களும் இணைந்து ஒரு முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை பற்றி அரசாங்கம் உடனடியாக பரிசீலித்து எங்களுக்கு சாதகமான இந்த நாட்டின் சாதாரண பொதுமக்களுக்கு சாதகமான ஒரு முடிவை எடுக்கும் என்று நம்புகிறோம். முக்கியமாக இந்த சைட்டம் என்று சொல்லப்படுற தனியார் மருத்துவ கூடம் இலங்கையில் இருக்கிற 99.9% மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனில்லாமல் 0.1% மிக பெரும் பணக்காரர்களுக்கு மட்டும் ஒரு குறுக்கு வழியில் பயணிக்கிறதுக்கான பாதையாக இருக்கிறது. அப்போ அந்த மருத்துவ பீடத்தின் உள்வருக மாணவர் இன்டேக்கை ஃபுல்லாக இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். ரெண்டாவது இந்த சைட்டம் மற்றது அவங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டையும் சேர்த்து அரசாங்கம் உள்வாங்கி அதிகமான மருத்துவ மாணவர்களை இந்த இலவச கல்வி திட்டத்துக்கு உள்ளாலேயே உருவாக்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் இந்த சைட்டத்தை நேஷனலைஸ் பண்ணணும். தாங்க எடுத்து இன்னும் கூட மருத்துவ மாணவர்களை படிப்பிச்சு விடட்டும். அதை கேட்குறேன். மூன்றாவது இந்த SLMC என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் அது இலங்கையினுடைய மருத்துவ கல்வியையும் மருத்துவ சேவையையும் ஒழுங்குபடுத்துகிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை இழிவுபடுத்துகிற முகமாகவும் அதின் தகுதியை கேள்விக்குட்படுத்துகிற முகமாகவும் சைட்டம் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும். அந்த நடவடிக்கை எல்லாத்திலிருந்தும் சைட்டம் பின்வாங்கணும். அப்படி பின்வாங்கிறதுக்கான அழுத்தத்தை அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கணும் என்றதையும் முக்கியமாக முன்வைச்சு இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம்.